கூட்டணி அமைச்சரை பார்த்தீங்கன்னா, இப்போ கல்வித்துறை குடுத்துருக்கிறது வந்து காங்கிரஸ் ஆளு குடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு எடுபடும்னு தெரியல. ஏன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணக்கமா போனா மட்டும் தான் உங்களுக்கு எல்லா ஸ்கீமும் வரதுக்கான வாய்ப்பு. இது எப்படி இருக்குன்னு எனக்கு சரியா சொல்ல முடியல. அதுவும் இது ஆளுநருடைய கட்டுப்பாட்டுல வரும். இது வந்து கூட்டணியோட தான் செய்ய முடியும் அதெல்லாம், சில விஷயங்கள்லாம். அது எப்படி பண்ணுவாரு, எப்படி டேக்கிள் பண்ணுவாரு, அதெல்லாம் சிஎம் உடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஏன்னா விசிகே இருக்காங்க, இந்தியன் முஸ்லீம் லீக் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது அதை பார்த்து தான் சரி செய்ய முடியும் அவங்க. எங்க வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில ஒரு மினிஸ்டர் இது வரைக்கும் யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் கொடுத்தது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதுவும் ஏஐல கொடுத்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது சிஎம்க்கு ரொம்ப எப்படி சொல்றது, பாராட்டுக்குரிய விஷயம் தான், பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா வேளச்சேரிக்கு இது வரைக்கும் எந்த ஆட்சியிலும் யாரும் ஒரு மந்திரி பதவி கொடுத்ததே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இது வரலாற்று சிறப்பு மிக்கத்த ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. எங்க தொகுதி மக்களுக்கு நல்ல செயல்படுவார்னு நினைக்கிறேன். இல்ல, உயர்கல்வித்துறை காங்கிரஸ் கொடுத்தது என்னமோ கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிஜேபி பேஸ் பண்ணி பாலிடிக்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நிறைய சவால்கள் மிகுந்த இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாலிடிக்ஸ்ல இப்போ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா எல்லாத்துலயுமே சிக்கல் தான். அது அனுசரிச்சு நடக்குமான்னு தெரியல. மக்களுக்கு நல்லது நான் தான் சரிதான். பார்க்கலாம், போக போக தெரியும். வாய்ப்பு இருக்குங்க. 5 வருஷம் கழிச்சா இதுவும் பழசாயிடும், திருப்பி புதுசா வரும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்து இருக்குமே தவிர யாராலையும் 100% சாட்டிஸ்பேக்ஷன் மக்களுக்கு கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு குறை இருக்குதான் செய்யும். மாறி மாறி தான் வரும். அவங்க ஃபீல்டு ஒர்க் சரியில்லை. இவங்க பண்ண தப்ப வந்து இவங்க திருப்பி பண்ணாம வந்தா வரலாம். திருப்பி இந்த ஆட்சி என்ன தப்பு பண்ணுறது, அதை பண்ணாம திருப்பி வந்தா வரலாம். புதுசா எல்லாமே புதுசா கொடுத்துருக்காங்கல்ல, மாத்தி ஒரு ஆள் கொடுத்து பார்த்தா என்ன பண்றாங்க தெரியணும்ல. அதெல்லாம் கொடுத்துருக்கோம், என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சா சரிதான். பார்க்கலாம், பண்ணுவாங்க. யாராலையும் பண்ண முடியாத ஒண்ணு கிடையாது. புதுசா கொடுத்தனால பண்ணுவாங்க. சவால்கள் நிறைய இருக்குது. ஆனா மக்களுக்கு பண்றதுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. ஏன்னா எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காரு. சிஎம்க்கு தான் இது ரொம்ப கஷ்டம். எப்படி பண்ணுவாருன்னு பார்க்கலாம்.